Good morning students. Today we discuss about transition probability matrices. Transition matrix means the transition probabilities PJK satisfy PJK greater than 0. Summation K PJK equal to 1 for all J. So இந்த மேட்ரிக்ஸ் எப்படி நம்ம ரைட் பண்ணலாம் அப்படின்னா P11 P equal to P11 P12 P13 P21 P22 P23 ஸோ இந்த மாதிரி எக்ஸட்ரா எழுதிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எம் ரோஸ் என் காலம்ஸ் இருக்கும். அதுக்கு அடுத்தது இதில் இந்த கண்டிஷன்ஸ் பாருங்கள் P11 P12 P13 இது எல்லாமே கிரேட்டர் தென் 0வாக இருக்கும். அண்டு தென் இப்போ ஒவ்வொரு ரோவை நீங்கள் ஆட் பண்ணிங்கனாலும் ஈக்குவல் டு 1 கிடைக்கும். ஒவ்வொரு ரோவும் ஈக்குவல் டு உங்களுக்கு 1 கிடைக்கும். இதுதான் நம்மளுக்கு டிரான்சிஷன் மேட்ரிக்ஸோட கண்டிஷன்ஸ். அதுக்கு அடுத்தது பாருங்கள் காலம்லாம் வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா சம்டைம்ஸ் ஒரு சில சம்மில் ஈக்குவல் டு 1 வரும், ஒரு சில சம்மில் உங்களுக்கு ஈக்குவல் டு 1 கிடைக்காது. ஸோ இதுதான் இந்த டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் ஒவ்வொரு கொஷின்லேயும் நீங்கள் ஃபைண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு சம்ஸ் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் எக்ஸசைஸ் 1.3ல ஃபஸ்ட்டு சம்மு த சப்ஸ்கிரிப்ஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எ மேகசின் சென்ஸ் அவுட் எ லெட்டர் to a large mailing list inviting subscription for the magazine. Some of the people receiving this letter already subscribe to the magazine while others do not. From this mailing list, 45% of those who already subscribed will subscribe again, while 30% of those who do not now subscribe will subscribe. On the last letter, it was found that 40% of those receiving it order a subscription. What percentage of those receiving the current letter can be expected to order a subscription? Transition probability matrix எழுதணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏங்கிறது சப்ஸ்கிரைபர்ஸ், பிங்கிறது நாட் சப்ஸ்கிரைபர்ஸ். இப்போ ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எ மேகசின் வந்து ஒரு லெட்டரை மெயில் பண்ணுறாங்க. அதில் எத்தனை பேர் சப்ஸ்கிரைபர்ஸாக இருப்பாங்க இல்லைங்கிறத டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன் சப்ஸ்கிரிப்ஷன் கண்டுபிடிக்கணும். டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் எப்படி எழுதலாம் அப்படின்னா பாருங்கள், இது ஏபி சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க, இந்த ஏபி வந்து சப்ஸ்கிரைப்பு பண்ணாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இந்த இதுக்கு இந்த ஏவுக்கு நேராக எழுதக்கூடிய இந்த மேட்ரிக்ஸ் வேல்யூ வந்து சப்ஸ்கிரிப்ஷன் எகைன் சப்ஸ்கிரிப்ஷன். இந்த வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் நவ் நாட் சப்ஸ்கிரைபு. அதுக்கடுத்து இந்த இடத்துக்கு எழுதக்கூடிய வேல்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாட் சப்ஸ்கிரைபர் பட் நவ் சப்ஸ்கிரைபு. அதுக்கு அடுத்தது இந்த இடத்துக்கு எழுதக்கூடிய வேல்யூஸ் நாட் சப்ஸ்கிரைபர், இப்போ மறுபடியும் எகைனும் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ இதில் பாருங்கள் கொடுத்துருக்குற டேட்டாஸ் அப்படியே எழுதுங்க. ஏபி எழுதிக்கோங்க. இதில் கொடுத்துருக்குற டேட்டாஸ் பாருங்கள். 45% who already subscribe will subscribe. ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க, எகைன் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க 45%. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு 30% do not now subscribe will subscribe. ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலை, இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிளேஸில் வரும். ஸோ 30%. இப்போ மீதி ரிமைனிங் 2 பிளேஸ் எப்படி ஃபில் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு ரோவை ஆட் பண்ணாலும் ஈக்குவல் டு 1 வரணுங்களா. ஸோ அப்படி ஆட் பண்ணும்போது 0.55 இந்த இடத்த ஃபில் பண்ணிங்க அப்படின்னா ஈக்குவல் டு 1 கிடைக்கும். அதுக்கடுத்து இந்த இடத்துல 0. ரிமைனிங் 45% இங்கன்னா மீதி ரிமைனிங் உங்களுக்கு 55% இந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. ஸோ 0.55. இங்கே 35% ஃபில் ஆகிட்டாங்க அப்படின்னா ரிமைனிங் 70% இந்த இடத்துல உங்களுக்கு ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ். இனிஷியலாக உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? இட் வாஸ் ஃபவுண்ட் தட் 40% ரிசீவிங் த ஆர்டர் ஆஃப் த சப்ஸ்கிரிப்ஷன். 40% வந்து ஆர்டரை வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 60% நாட் ரிசீவிங்னு எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஏபி இன்ட்டு டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ், தட் இஸ் ஏபி மேட்ரிக்ஸ், அதாவது இனிஷியல் இன்ட்டு டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ இது எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுன்னு பாருங்கள். 0.40 இன்ட்டு 0.45 ப்ளஸ் 0.60 இன்ட்டு 0.30 எழுதியிருக்கேன். அதுக்கு அடுத்தது 0.40 into 0.55 plus 0.60 into 0.70 இங்கே அடுத்தது எழுதியிருக்கேன். இதை ரெண்டையும் கால்குலேட்டர் சிம்ப்ளிஃபை பண்ணுங்கள். ஆன்சர் 0.36 கிடைக்கும்.
and then 0.64. So 36%, 0.36 na into 100 பண்ணிங்கன்னா 36% receiving the current letter and 64% receiving the not receiving the current letter. சரிங்களா? ஸோ இப்போ 36% வந்து அவங்க ரிசீவிங் தான் கேட்குறாங்க. ஸோ 36% மட்டும் நீங்கள் எடுத்து எழுதுனா போதும். அதுக்கு அடுத்த சம்மு செகண்ட் சம் a new transit system. இப்போ இந்த சம்மில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா just gone to a operation in Chennai. அதில் ஒரு transit system என்ன சொல்கிறாங்க அப்படின்னா will this year of those who use the transit system this year 30% will switch over to using metro train next year. இந்த வருஷம் transit system யூஸ் பண்ணுறீங்க, அடுத்த வருஷம் transit system யூஸ் பண்ணலாம், மெட்ரோ ட்ரெயினையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது 70% will continue to use the transit system. Of those who use next metro train this year 70% will continue use the metro train next year and 30% will switch over to the transit system. Suppose the population of Chennai city remains constant and that 60% of the commuters use the transit system and 40% commuters use the metro train this year. So what percentage commuters will using the transit system after 1 year? ஒரு வருஷம் கழிச்சு எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து டிரான்சிட் சிஸ்டத்தை யூஸ் பண்ணுவாங்க, இந்த லாங் ரனில் எவ்வளோ பர்சன்டேஜ் டிரான்சிட் சிஸ்டத்தை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ உங்களுக்கு டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் மட்டும் கரெக்டாக எழுதுனீங்கன்னா போதும், ரிமைனிங்கில் அழகாக நீங்கள் ஆன்சர் கொண்டு வந்துடலாம். இதை மட்டும் வேல்யூஸ் மாற்றி எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வராது. ஸோ இதில் பாருங்கள், ஏங்கிறது யூஸிங் டிரான்சிட் சிஸ்டம், பிங்கிறது மெட்ரோ ட்ரெயின். சரிங்களா? இப்போ இதில் இந்த ஏபிங்கிறது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது, இந்த ஏபிங்கிறது இப்போ அடுத்தது நெக்ஸ்ட் இயர் என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிற டீட்டெயில்ஸு. இப்போ ஏங்கிறது டிரான்சிட் சிஸ்டம், இந்த ஏங்கிறது டிரான்சிட் சிஸ்டம். சரி, இப்போ கொஷினை பாருங்கள். கொஷினில் லைன் பை லைன் படித்து தான் நீங்கள் இந்த டேபிளை ஃபில் பண்ண முடியும். ஆஃப் தோஸ் who யூஸ் த டிரான்சிட் சிஸ்டம் திஸ் இயர் 30% will switch over to the metro train. இந்த வருஷம் டிரான்சிட் சிஸ்டத்தை யூஸ் பண்ணுறவங்க 30% மெட்ரோ ட்ரெயினுக்கு மாறிட்டாங்க. இது பண்ணிகிட்டு இருக்கவங்க, இதை மாறுறவங்க. ஸோ 30% அண்ட் தென் நெக்ஸ்ட்டு will switch over to the metro train next year and 70% will continue to use the transit system. 70% என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த டிரான்சிட் சிஸ்டத்தையே யூஸ் பண்ணுறாங்க, அது எகைன் என்ன பண்ணிக்கிறாங்க, கண்டினியூ பண்ணிக்கிறாங்க. ஸோ 70% 0.7 and then next of those who use the metro train this year, இந்த வருஷம் மெட்ரோ ட்ரெயின் யூஸ் பண்ணுறவங்க 70% will continue to use the metro train next year. 70% இங்கே பாருங்கள், இதுதான் மெட்ரோ ட்ரெயின், இங்கே மறுபடியும் எகைன் கண்டினியூ பண்ணுறவங்க இங்கே தான் இருக்காங்க. ஸோ அதுக்கு நேராக இருக்கிற பிளேஸில் தான் நீங்கள் 70% எழுதிக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 30% will switch over to the transit system. ஸோ மெட்ரோ ட்ரெயினில் இருந்து 30% என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு டிரான்சிட் சிஸ்டத்துக்கு மாறிடுறாங்க. ஸோ 0.3. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியல் டேட்டா எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா A = 60% 0.6, B = 40% 0.4 அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ் ஆஃப்டர் 1 இயர் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பர்சன்டேஜ் ஆஃப்டர் 1 இயருக்கு 0.6 0.4 இனிஷியல் இன்ட்டு டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் போன சம்மு மாதிரியே தான். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0.6 இன்ட்டு 0.7 + 0.4 into 0.3 and then அடுத்த எலமெண்ட்டு 0.6 into 0.3 plus 0.4 into 0.7. ஸோ 0.54 0.46 சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா கிடைக்கும். ஸோ 1 year ஆஃப்டர் A = டிரான்சிட் சிஸ்டத்தை யூஸ் பண்ணுறவங்க 54%, மெட்ரோ ட்ரெயினை யூஸ் பண்ணுறவங்க 46%. ஸோ த commuters using the transit system after 1 year is 54%. நெக்ஸ்ட்டு ஈக்குலிபிரியம் ரீச்டு. ஸோ அட் ஈக்குலிபிரியம் லாங் ரன் அப்படின்னாலும் அட் ஈக்குலிபிரியம்னாலும் ஒரே மீனிங் தான். ஸோ அட் லாங் ரனில் AB into T ஈக்குவல் டு AB, ஃபார்முலா A + B = 1. இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு லாங் ரன்னுக்கு கிடைக்கும். AB அட் லாங் ரனில் எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஏபி தெரியாது, அந்த ஏபி தான் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் மட்டும் 0.7 0.3 0.3 0.7 ஈக்குவல் டு ஏபி. ஸோ இப்போ இதில் பாருங்கள், இந்த A into 0.7
ப்ளஸ் பி இன்ட்டு 0.3 இது ஃபஸ்ட் எலமெண்ட். அப்புறம் இதையும் இந்த ரோவையும் இந்த காலத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு செகண்ட் எலமெண்ட் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை ஏ இன்ட்டு திஸ் ப்ளஸ் பி இன்ட்டு திஸ் ஈக்குவல் டு திஸ் ஏ. ஸோ 0.7 ஏ ப்ளஸ் 0.3 பி அண்டு 0.3 a plus 0.7 b equal to a comma b. ஸோ இப்போ இந்த மேட்ரிக்ஸை ஈக்குவல் பண்ணும்போது இதை ரெண்டையும் ஈக்குவல் பண்ணிக்கோங்க. 0.7a plus 0.3b ஈக்குவல் டு a. ஸோ இப்போ இந்த ஏவுக்கு பதிலாக இங்கே பாருங்கள் a plus b ஈக்குவல் டு 1 அப்படின்னா b ஈக்குவல் டு 1 மைனஸ் ஏன்னு எழுதிக்கலாம். ஸோ பிங்கிற பிளேஸில் 1 மைனஸ் ஏன்னு மாற்றிக்கிட்டேன். 0.7a மைனஸ் 0.3a உள்ளார மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் ஏ. இந்த 0.3 வந்து உங்களுக்கு அந்த சைடு போனால் மைனஸ் 0.3 மாறிக்கிச்சு. ஸோ இந்த ஏவெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஏங்கிறது 0.5ன்னு கிடைக்கும். ஸோ ஏங்கிறது 50%, பிங்கிறது 1 மைனஸ் ஏ. ஸோ 1 மைனஸ் 0.5னா 0.5 தான் 50%. The commutators using the transit system in the long run is 50%. And then next sum, third sum பாருங்கள். 2 types of soaps A and B are in the market. ஸோ ஒரு மார்க்கெட்டில் 2 டைப் ஆஃப் சோப்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த சோப்பு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு மாதத்துக்கு ஒரு சோப்பு வாங்குவோம், அடுத்த மாதத்துக்கு அந்த பிராண்டு சரியில்லை அப்படின்னா வேறு பிராண்டில் மாற்றி வாங்கிக்குவோம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு 2 டைப் ஆஃப் சோப்ஸ் A and B இருக்குது. தேர் ப்ரெசண்ட் மார்க்கெட் ஷேர்ஸ், ப்ரெசண்ட் வேல்யூ ஷேர் என்ன எப்படி இருக்குது அப்படின்னா 15% ஃபார் A, 85% for B. And then next, of those who bought A previous year 60%, 65% continue to buy it again. 65% continue again, மறுபடியும் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, கண்டினியூ பண்ணுறாங்க. while 35% switch over to Bக்கு மாறிடுறாங்க. And then next, of those who bought B previous year 55% buy it again and 45% switch over to A. So the find their market shares after 1 year and equilibrium reached. ஒரு வருஷம் கழிச்சு அந்த மார்க்கெட் எப்படி இருக்கும், ஏபியோட மார்க்கெட் எப்படி இருக்கும், ஈக்குலிபிரியம் ரீச் ஆகும்போது ஏபி என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கொஷினில் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இதில் பாருங்கள் 15% and 85, ஏங்கிறது சோப்பு ஏ, பிங்கிறது சோப்பு பி. ஃப்ரம் த கிவன் டேட்டா ஏங்கிறது 50%, 15%, 0.15, பிங்கிறது 85%, 0.85. இனிஷியலாக இந்த பர்சன்டேஜில் இருக்காங்க. அதுக்கடுத்து டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் எழுதுறதுக்கு T ஈக்குவல் டு ஏபி அண்ட் தென் திஸ் ஏபி. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ப்ரீவியஸ் இயர், இந்த ஏபிங்கிறது கரண்ட் இயர். இதில் பாருங்கள் கொஷின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஆஃப் தோஸ் ஹூ பாட் ஏ ப்ரீவியஸ் இயரில் ஏவை வாங்கினவங்க 60% வில் கண்டினியூ டு பை எகைன், அதையே கண்டினியூ பண்ணுறாங்க 65%. 35% வில் ஸ்விட்ச் ஓவர் டு பி. அண்ட் தென் ஆஃப் தோஸ் ஹூ பாட் ப்ரீவியஸ் இயர் 55%, அதாவது பியை வந்து போன வருஷம் 55% பை இட்டு எகைன் மறுபடியும் பிஏ வாங்குறாங்க அப்படின்னா 55% இங்கே. நீங்கள் அப்படியே நேராக எழுதிடக்கூடாது, பார்த்து எழுதணும். ஸோ பி தான் போன வருஷம் 55% வாங்குறாங்க, எகைன் அந்த பிஏவே என்ன பண்ணுறாங்க இந்த வருஷமும் வாங்குறாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு 45% வில் ஸ்விட்ச் ஓவர் டு பி. வாங்கிட்டு இருந்தவங்க 45% ஏவுக்கு மாறிட்டாங்க. ஸோ 45%. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஷேர்ஸ் ஆஃப்டர் 1 இயர் அப்படின்னா உங்களுக்கு இனிஷியல் 0.1585 இன்ட்டு டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ். ஸோ அதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 0.15 இன்ட்டு 0.65 ப்ளஸ் 0.85 இன்ட்டு 0.45 அண்டு தென் 0.15 இன்ட்டு 0.35 ப்ளஸ் 0.85 இன்ட்டு 0.55. ஸோ 0.48 அண்டு 0.52 உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இப்போ இந்த ஏ சார் 48, 0.48னா 48%, பியோட சார் 52%. அண்டு ஈக்குலிபிரியம், அட் ஈக்குலிபிரியத்தில் உங்களுக்கு ஃபார்முலா ஏபிடி ஈக்குவல் டு ஏபி கமா ஏபி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 1. ஸோ இதை எழுதுங்க ஏபி அண்ட் தென் டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி
மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு ஏபி. ஸோ போன சம்மு மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். 0.65 தான் போன சம்மில் ஃபுல்லும் போட்டேன், இந்த சம்மில் ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் முடிச்சாச்சு. ஸோ 0.65 இன்ட்டு 0.65 இன்ட்டு ஏ ப்ளஸ் 0.45 இன்ட்டு வி ஈக்குவல் டு உங்களுக்கு ஏ அப்படின்னு சொல்லி கிடைக்குது. 0.65 ஏ ப்ளஸ் 0.45 இன்ட்டு இந்த பிக்கு பதிலாக 1 மைனஸ் ஏன்னு மாற்றிக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ ஈக்குவல் டு ஏ. ஸோ ஏவெல்லாம் இந்த சைடு வச்சுட்டு ரிமைனிங்லாம் அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஏ ஈக்குவல் டு 0.5625, பி ஈக்குவல் டு 1 மைனஸ் ஏ, 1 மைனஸ் 0.5625 0.4375. ஸோ ஈக்குலிபிரியம் ரீச்டு வென் ஏ ஈக்குவல் டு 100ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 56.25% and 43.75% for B. And then next fourth sum, two products A and B currently share the market with shares 50% and 50% each respectively. Each week some brand switching takes place of those who bought A the previous week. 60% buy it again, whereas 40% switch over to B. Of those who bought B and previous week, 80% buy it again, whereas 20% switch over to A. Find their shares after 1 week and after 2 weeks if the price war continuous. When is the equilibrium reached அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ கொஸ்டினை பாருங்கள். டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸுக்கு ஏங்கிறது ஒரு ப்ராடக்ட்டு, பிங்கிறது இன்னொரு அனதர் ப்ராடக்ட்டு. ஸோ இனிஷியலாக பார்த்திங்கன்னா ஏங்கிற ப்ராடக்ட் 50%, பிங்கிறது 50%. டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸில் ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா முதல் வாரம் ப்ரீவியஸ் வீக் இது, கரண்ட் வீக்கில் இங்கே வாங்குறவங்க. ஸோ இப்போ ஆஃப் தோஸ் ஏ பாட் ப்ரீவியஸ் வீக் 60% பை இட் எகைன் சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ப்ரீவியஸ் வீக்கில் ஏ வாங்குறவங்க எகைன் 60% என்ன பண்ணுறாங்க, ஏவே வாங்குறாங்க. அண்டு தென் 40% ஸ்விட்ச் ஓவர் டு பி. ஏவில் இருந்து உங்களுக்கு ஏவில் இருந்து பிக்கு 40% மாறிடுறாங்க. அண்டு தென் ஆஃப் தோஸ் ஹூ பாட் பி ப்ரீவியஸ் வீக், ப்ரீவியஸ் வீக்கில் பி வாங்கினவங்க த ப்ரீவியஸ் வீக் த 80% பை இட் எகைன். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ப்ரீவியஸ் வீக்கில் உங்களுக்கு 80% வாங்கினவங்க எகைன் என்ன பண்ணுறாங்க, 80% இந்த வாரத்துலேயே வாங்குறாங்க பிபி. ஸோ பாருங்கள், பிங்கிறது இந்த இடத்துல தான் 80% வரும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 20% வந்து ஏவுக்கு மாறிடுறாங்க. ஸோ டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் எழுதியாச்சு. ஷேர்ஸ் ஆஃப்டர் 1 வீக், ஒரு வாரம் கழித்து உங்களுக்கு என்ன ஷேராக இருக்கும். ஸோ உங்களுக்கு இனிஷியல் 0.5, 50%னா 0.05 இன்ட்டு டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இது 0.5 இன்ட்டு 0.6 ப்ளஸ் 0.5 இன்ட்டு 0.2 அண்ட் தென் நெக்ஸ்ட்டு 0.5 இன்ட்டு 0.4 ப்ளஸ் 0.5 இன்ட்டு 0.8. ஸோ 0.4 உங்களுக்கு 0.6 கிடைக்குது. ஸோ ஏவோட ஷேர் 40%, பியோட ஷேர் 60%. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது வரைக்கும் பார்த்த சம் எல்லாமே ஆஃப்டர் 1 வீக், ஆஃப்டர் 1 இயர் இந்த மாதிரி தான் பார்த்தோம். ஆஃப்டர் ஷேர்ஸ் ஆஃப்டர் 2 வீக்ஸ், 2 வாரம் கழித்து உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா ஆஃப்டர் 2 வீக்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு வீக்கில் என்ன கிடைச்சதோ அதை நீங்கள் இனிஷியலாக எடுத்துக்கணும். 40, 60. ஸோ 0.4, 0.6 இன்ட்ரு டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் டி. ஸோ இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 0.4 இன்ட்டு 0.6 ப்ளஸ் 0.6 இன்ட்டு 0.2 அண்ட் தென் 0.4 இன்ட்டு 0.4 ப்ளஸ் 0.6 இன்ட்டு 0.8. சிம்ப்ளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 0.36, 0.64 கிடைக்குது. ஸோ ஏவோட ஷேர் 36%, பியோட ஷேர் 64%. அண்ட் தென் அட் ஈக்குலிபிரியம் உங்களுக்கு ஃபார்முலா அட் ஈக்குலிபிரியம் லாங் ரன் அப்படின்னு சொல்லி கேட்டாவே ஏபி இன்ட்டு டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு ஏபி. ஸோ இப்போ ஏபி இன்ட்டு டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு ஏபி. ஸோ ஏ ப்ளஸ் கண்டிஷன் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு உங்களுக்கு 1. ஸோ இப்போ 0.6 இன்ட்டு ஏ ப்ளஸ் 0.2
into B equal to A. அந்த சைடு ஃபஸ்ட் எலமெண்ட்டு 0.6A ப்ளஸ் 0.2 இன்ட்டு பிக்கு பதிலாக 1 மைனஸ் ஏ ஈக்குவல் டு ஏ. ஏவெல்லாம் ஒன் சைடு வச்சுட்டு ரிமைனிங் எலமெண்ட்ஸ்லாம் அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 0.333. B equal to 1 minus A 0.3 0.67%. So equilibrium is reached when A equal to 33%. approximately into 100 பண்ணிங்கன்னா approximately equal to 33%. B ஓட வேல்யூ 67%. ஸோ நீங்கள் அப்ராக்சிமேட்டாக ஈக்குவல் பண்ணும்போது எப்படி பண்ணிக்கணும் அப்படின்னா இதை ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 100 வர மாதிரி நீங்கள் அப்ராக்சிமேட்டாக ஈக்குவல் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எக்ஸசைஸில் பார்த்தீங்க அப்படின்னா 4 சம் இருக்குது. அந்த 4 சம்மும் ஓவர். அடுத்தது எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1.26. பருதி இஸ் எய்தர் சேட். இந்த கொஷின்லேயே உங்களுக்கு சேடுனா எஸ்ஸு ஆர் ஹாப்பினா ஹச்னு கொடுத்துருக்காங்க ஈச் டே. இஃப் ஹீ இஸ் ஹாப்பி இன் 1 day ஹீ இஸ் சேட் ஆன் த நெக்ஸ்ட் டே பை 4 times out of 5னு கொடுத்துருக்காங்க. if he is sad on 1 day and he is happy on the next day 2 times out of 3னு கொடுத்துருக்காங்க. over a long run பருதி இஸ் ஹாப்பி ஆன் எனி கிவன் டே அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்குறாங்க. ஸோ டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் எழுதணும். டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸுக்கு பாருங்கள், சேடு ஹாப்பி இது ஃபஸ்ட்டு டேன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது அனதர் டே. இதில் பாருங்கள் எஸ்ஹெச்சு. ஸோ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இஃப் ஹீ இஸ் ஹாப்பி இன் 1 day happy in 1 day and then he is sad on the next day by 4 times out of 5 அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே happy and then sad 4 times out of 5 and then if he is sad on 1 day if he is sad on 1 day he is happy on the next day by 2 times out of sad on 1 day happy on next day 2 times out of 3. ஸோ ரிமைனிங்லாம் மீதி ரிமைனிங் காலத்தை ஸோ இந்த ரெண்டு காலத்தையும் நம்ம ஃபில் பண்ணவே இல்லை. இந்த ரெண்டு காலத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஈக்குவல் டு 1 வர மாதிரி ஃபில் பண்ணணும். ஸோ ஈக்குவல் டு 1 மாதிரி 2/3னா இங்கே 1/3 போட்டிங்கன்னா தான் இது ஈக்குவல் டு 1 கிடைக்கும். இங்கே 4/5னா இங்கே 1/5 போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஈக்குவல் டு 1 கிடைக்கும். அந்த மாதிரி டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸை ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது அட் ஈக்குவலிபிரியம் மட்டும்தான் கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு ஃபார்முலா SH T ஈக்குவல் டு SH வேறு S + H ஈக்குவல் டு நீங்கள் அவங்களே SHன்னு கொடுத்ததுனால SHன்னு எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வேறு வேரியபிள் ABன்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ S + H ஈக்குவல் டு 1. ஸோ SH அண்ட் தென் டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு SH அதே மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சிம்ப்ளிஃபை பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா S ஈக்குவல் டு 6/11 H ஈக்குவல் டு 5/11னு கிடைக்கும். ஸோ இந்த லாங் ரன் randomly selected his chances of being happy is ஹாப்பிங்கிறது உங்களுக்கு H 5/11 உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இந்த சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் புக்கில் உங்களுக்கு ஆன்சர் ராங்காக இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர், மாற்றிக்கோங்க. அதுக்கு அடுத்த சம்மு எக்ஸாம்பிள் 1.27. Example 1.27. Akash bats according to the following traits. If he makes a hit yes, there is a 25% of the chance that he will make a hit his next time at bat. If he fails to hit F, there is 35% chance that he will make a hit his next time at bat. Find the transition probability matrix for the data and determine Akash's long range batting average. ஸோ இப்போ டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் பாருங்கள். T ஈக்குவல் டு எஸ் சக்ஸஸ்ஸு ஹிட்டுனா சக்ஸஸ் பண்ண முடியலன்னா ஃபெயிலியர் எஸ் எஃப்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஃபெயில்ஸ் அப்படின்னா எஃப்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஆகாஷ்ங்கிறவர் பாருங்கள் 25% ஆஃப் த சான்ஸ் ஹீ வில் மேக் எ ஹிட் ஹிஸ் நெக்ஸ்ட் டைம். 25% ஆஃப் த சான்ஸ் வந்து நெக்ஸ்ட் டைம் ஹிட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஹிட் பண்ணிட்டாங்க, மறுபடியும் அடுத்த டைம் ஹிட் பண்ணுறதுக்கு 25% ஆஃப் த சான்ஸ் இருக்குது. அண்ட் தென் இஃப் ஹி ஃபெயில்ஸ் டு ஹிட் தேர் இஸ் எ 35% ஆஃப் த சான்ஸ் தட் ஹி வில் மேக் எ ஹிட் ஹிஸ் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டைம் ஃபெயிலு அண்ட் தென் நெக்ஸ்ட் டைம் டு மேக் எ ஹிட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ 35%னா ஃபஸ்ட்டு டைம் ஃபெயிலு அண்ட் தென் ஃபஸ்ட்டு ஃபெயில் அண்ட் தென் நெக்ஸ்ட்டு சக்ஸஸ்க்கு உங்களுக்கு 35%ன்னு கொடுத்துட்டாங்க. மீதி ரிமைனிங் எல்லாமே நீங்களே ஃபில் பண்ணிக்கலாம். இங்கே 25% அப்படின்னா இங்கே 0.75 வந்தால் தான் ஈக்குவல் டு 1 கிடைக்கும். இங்கே 35 கொடுத்ததுனால இங்கே 0.65 போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஆன்சர் ஈக்குவல் டு 1 கிடைக்கிறதுனால மீதி ரிமைனிங் காலத்தை ஃபில் பண்ணியாச்சு. ஸோ அட் ஈக்குலிபிரியம்க்கு உங்களுக்கு ஃபார்முலா SFT ஈக்குவல் டு SF. ஸோ சப்ஸ்டியூஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்ஸோட வேல்யூ 0.5
31.8, 0.318, and then failure 0.682. So ACAS batting average is into 100 பண்ணிங்கன்னா 31.8% உங்களுக்கு கிடைக்கும். And then next example 1.28, 80% of the students who do maths work during one study period will do the maths work at the next study period. 30% of the students who do the English work during one study period will do the English work at the next study period. Initially 60 students do maths work and 40 students do English work. Calculate the transition probability matrix. Number of students who do English work, who do maths work, English work for the next subsequent 2 study periods அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதில் பாருங்கள், டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ எம்ஏ இங்கிலீஷ், இங்கே மேக்ஸு இங்கிலீஷ்னு சொல்கிறனால எம்மு ஈன்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டடி பீரியட், இது வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டடி பீரியட். கொடுத்துருக்குற டேட்டாவை எடுத்து போடுங்க. 80% of the students do maths work during the one study period will do the maths work at the next period. 80% of the students first பீரியட்லேயும் அடுத்த பீரியட் 2 பீரியட்லேயுமே 80% மேக்ஸ் தான் பண்ணுறாங்க. அண்ட் 30% will do the English work during one study period will do the English work at the next study period. ஸோ 30% of the students என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் தான், மறுபடியும் இங்கிலீஷ் தான் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்த நான் ஃபில் பண்ணியாச்சு. ஸோ எனக்கு இந்த இடத்த நான் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸை வந்து ஃபில் பண்ணுறது இந்த இடத்த நான் ஃபில் பண்ணியாச்சு. அடுத்து மீதி ரிமைனிங் 2 பிளேசஸும் ஃபில் பண்ணணும். ஸோ இந்த 2 பிளேசஸும் ஃபில் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஸோ 0.8னா இங்கே 0.2 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈக்குவல் டு 1 கிடைக்கும். இங்கே 0.3னா இங்கே 0.7 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈக்குவல் டு 1 கிடைக்கும். ஸோ ரிமைனிங் பிளேசஸை ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ஆஃப்டர் ஒன் ஸ்டடி பீரியட், ஸோ இனிஷியலாக உங்களுக்கு எவ்வளோ பண்ணி 60 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டூ மேக்ஸு and 40 students do English work. So 60, 40 students into transition probability matrix equal to the multiply பண்ணிங்கன்னா உங்களுக்கு 76 students do 76 students do maths work and 24 students do English work. And then நெக்ஸ்ட் ஆஃப்டர் 2 பீரியட்ஸ்க்கு தான் கேட்குறாங்க அவங்க. ஸோ 76 ஸ்டூடெண்ட்ஸ் 24 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட் பீரியடில் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த பீரியடுக்கு டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 77.6 அண்ட் 22.4 ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. ஸோ ஆஃப்டர் 2 ஸ்டடி பீரியட்ஸ் 78 ஸ்டூடெண்ட்ஸ் அப்ராக்சிமேட்லி டூ மேக்ஸ் ஒர்க் and 22 students approximately do English work. ஸோ இதில் பாருங்கள் இன்னொரு another மெத்தட் இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 1 பீரியட் அண்ட் தென் ஆஃப்டர் 2 பீரியட் 2 தனித்தனியாக கண்டுபிடிச்சிருப்போம். இப்போ இந்த மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் 2 பீரியட் டேரெக்டாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இனிஷியல் 0.60% கொடுத்துருக்காங்களா. ஸோ 60, 40 இன்ட்டு 0.8, 0.2, 0.7 அந்த டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. ஸோ அனதர் மெத்தடு பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்டர் 2 ஸ்டடி பீரியடுக்கு டேரெக்டாக இந்த 60, 40 அண்ட் தென் டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸை ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஸ்கொயர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 60, 40 இந்த டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸை ஸ்கொயர் பண்ணும்போது 2 டைமாக மாற்றி எழுதிக்கிட்டு ஆஸ் யூஷுவல் மல்டிப்ளிகேஷனில் உங்களுக்கு இந்த ரோ இந்த காலத்தை அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். 0.8 இன்ட்டு 0.8 அண்டு தென் 0.2 இன்ட்டு 0.7, 0.14 வரும். ஸோ நான் மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கேன். இதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு வரக்கூடிய அந்த மேட்ரிக்ஸ் கூட இது 2ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ அதே ஆன்சர் தான் உங்களுக்கு வருது. ஸோ 77.6, 22.4 அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 78 ஸ்டூடெண்ட்ஸ் டூ மேக்ஸ் ஒர்க் அண்ட் 22 ஸ்டூடெண்ட்ஸ் டூ இங்கிலீஷ் ஒர்க்.
அப்படி சரிங்களா. அதுக்கு அடுத்து இங்கே பாருங்கள், இந்த சம்மில் எல்லா சம்முக்குமே வந்து 0 பாயிண்டில் எழுதியிருப்பேன். இந்த ஒரு சம்மு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் 7624 எழுதியிருப்பேன். ஸோ மற்ற சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த சம்மில் வந்துட்டு உங்களுக்கு கொஷினே எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாருங்கள், இனிஷியலி தேர் வர் 60 ஸ்டூடெண்ட்ஸ் டூ மேக்ஸ் ஒர்க் அண்ட் 40 ஸ்டூடெண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதனால தான் நான் இந்த இடத்துல என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா 60-40 அப்படியே எடுத்துக்கிட்டேன். மற்ற எல்லா சம்மையும் கம்பேர் பண்ணி பாருங்கள், பர்சன்டேஜில் இருக்கும். இதே பாருங்கள், இந்த டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ்க்கு பர்சன்டேஜில் கொடுத்துருப்பாங்க. அதனால் நான் 0.8 0.2 அப்படின்னு சொல்லி எடுத்திருப்பேன். ஸோ இந்த 2 மெத்தடில் நீங்கள் எதில் வேணாலும் போட்டுக்கலாம். இந்த டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் 2 வீக்ஸ் அல்லது 2 சாஸ் ஆஃப்டர் இந்த மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பீரியடு அடுத்த பீரியடுன்னு போட்டிங்கனாலும் சரி, டைரெக்டாக வந்து ஸ்கொயர் பண்ணிக்கிட்டிங்கனாலும் ஓகே, ரெண்டுக்குமே சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். ஸோ இப்போ நான் எல்லா சம்முமே இந்த எக்ஸசைஸில் நடத்தியாச்சு. எக்ஸாம்பிள் 1.25 மட்டும் உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு, அந்த சம்மை மட்டும் ஹோம்ஒர்க்காக முடிச்சு வச்சுருங்க. ஸோ இந்த யூனிட் ஓவர், ஃபஸ்ட்டு யூனிட் ஓவர். நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த யூனிட் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.